பிரம்ம சம்ஹிதை 2ஆம் வசனத்தின் விளக்கத்தின் முதல் பகுதி. கோகுலம் எனப்படும் ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட ஒரு பெரும் தாமரை மலர் உள்ளது. அதுவே கர்ணிகாரம், அதுவே இருப்பிடம், அதுவே எல்லையற்றதன் மூலம். முடிவுரை: கோகுலம் என்று அழைக்கப்படுகின்றது மகத்பாதம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த இருப்பிடம். பசுக்கள், கோபியர்கள், இடையர்கள், கன்றுகள் போன்றோரின் இருப்பிடம். சஹஸ்ரபாத்ர கமலம், 1000 இதழ் கொண்ட தாமரை மலர் ஒரு சிறப்பு தாமரை மலர் ஆகும். தத்கர்ணிகர தத்தம், அந்த 1000 இதழ் தாமரை மலரின் கதிரே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொந்த உள் அரண்மனை ஆகும். அங்கு ஸ்ரீ நந்த, யசோதை மற்றும் போன்ற பிற இடையர் பெண்கள் வசிக்கின்றனர். கோகுலத்தில் அனந்தனின், அதாவது பலதேவனின் ஒரு பகுதியாகும். அதாவது ஒரு சிறப்பு வகை ஒளியால் அவரது தோற்றம் தனித்துவமானது. அதாவது அது ஒரு வசிப்பிடமாகும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சிறந்த தலம் ஸ்ரீ கோகுலதாமம் ஆகும். ஸ்ரீ அனந்த தேவர் ஒரு அங்கமாக விளங்கும் பகவான் ஸ்ரீ பலதேவரால் அவர் நித்தியமாக ஒளிர்கிறார். அந்த நித்திய அடையாள கோகுலதாமம் ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட தாமரை மலர் வடிவில் உள்ளது. அதன் நடுவில் அமைந்துள்ள கர்ணிகை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் இருப்பிடமாகும். விளக்கம்: பின்னர் அவர் 1000 இலைகள் என்று கூறி அந்த வடிவத்தை நிறைவேற்றும் ஒன்றின் நித்திய இருப்பிடமாக குறிப்பிடப்படுகிறார். ஆயிரக்கணக்கான இலைகளை கொண்ட அந்த ஸ்லோகம் அந்த தாமரை மலரின் வடிவமாகும். ஏனெனில் பூமி சிந்தனை என்னும் ரத்தினங்களால் நிறைந்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு பெரிய என்பது மிகவும் சிறப்பான பத்மஸ்தலமாகும். அதாவது பெரிய கிருஷ்ணரின், அதாவது பெரிய பக்தரின் பத்மம் பெரிய வைகுந்தத்திற்கான வடிவம். ஆனால் அது பல்வேறு வழிகளில் செவிமடுக்கப்படுவதற்காக அவர் சந்தேகிக்கிறார். மேலும் அதை கோகுலம் என்று அழைக்கப்படும் ஒரு பெயரடையாக வரையறுக்கிறார். கோகுலம் என்ற வழக்கம் யோகத்தை போக்கிவிடும் என்ற தீர்ப்பின்படி பசுவின் இருப்பிட வடிவில் உள்ளதை குறிக்கின்றது. ஸ்ரீ தசமஸ்கந்தத்தில் கோகுலேஸ்வர பெருமான் என்பதே இதன் பொருள். எனவே பிந்தைய உரையில் அது அதற்கு பொருத்தமானதாக விளக்கப்பட வேண்டும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், ஸ்ரீ நந்தகோபர், அன்னை யசோதை மற்றும் பிறர் வசிப்பதற்கு ஏற்ற அந்த பெரிய உள் நகரம், அவர்களால் நறுமணம் வீசும் அந்த தோல் கடலுக்குள் மற்றும் பிறர் வசிப்பதற்கு ஏற்ப அந்த பெரிய நகரமானது அவர்களால் தோல் கடலுக்கு முன்னால் காணப்படுகிறது. அதன் இயல்பை குறித்து அவர் கூறுகிறார். அது ஒளியின் சிறப்பு பிரிவின் மூலம் ஒளியின் சம்பவமாக விளங்கும் முடிவற்ற பலதேவன் பரமபுருஷ பகவானின் சம்பவம் ஆவார். விளக்கு உரைக்கும் முந்தைய ஸ்லோகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தெய்வீக தன்மை, நித்தியம் மற்றும் அனைத்து காரண காரிய தன்மையை விவரிக்கிறது. இப்போது இங்கே அவர் தனது சொந்த நித்திய இருப்பிடத்தை விவரிக்கிறார். ஆயிரக்கணக்கான இதழ்களை கொண்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அந்த கோகுல தாமம். இது ஸ்ரீ பிரம்ம சம்ஹிதையின் 2ஆம் வசனத்தின் விளக்கத்தின் முதல் பகுதி இனிதே நிறைவடைந்தது.